ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நேற்றுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி செக்ஸ் பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் செக்ஸில் விருப்பம் இல்லை, 4 டேஞ்சர் சோர்ஸ் சொன்னோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் காதலிக்கும் போது ரொம்ப அற்புதமாக காதலிப்பாங்க, திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் பண்ணி ஒரு 3 மாதம் மோகம், 30 நாள் ஆசை, 60 நாள் கழிஞ்ச உடனே சில பேர் அது ஒரு டேஞ்சர் சோன். அந்த நேரம் அந்த த்ரில்லு குறைஞ்ச உடனே சில நேரம் ஆண்கள் அல்லது பார்ட்னர் வேறு யாரையோ ஒருத்தரை செக்ஸில் ஈடுபடவோ காதலிக்கவோ ஆரம்பிக்கலாம். அது ஒரு சின்ன டேஞ்சர் ஜோன். நம்பர் 1. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். ராஜீவ் ஒசூர்லேருந்து சார். ராஜீவ் சொல்லுங்கள். சார், என் வயசு 26 சார். சொல்லுங்கள் ராஜீவ். ஆக்சுவலாக நான் சுய இன்பத்தில் நிறைய சுய இன்பம் பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்போ எனக்கு கடந்த ஒரு மாசம் என்ன ஆச்சுன்னா சுத்தமாக எழுச்சியே இல்லாமல் இருக்கு சார். லைக் இப்போ ஏதாவது ப்ரோனோகிராஃபிக் வீடியோவோ இல்லை பிக்சர்ஸோ பார்த்தா கூட அந்த எரெக்ஷனே இல்லாமல் இருக்கு. இது கியூரபிளா இல்லையா, இல்லை எதனால? செக்ஸ் பிரச்சனை எல்லாம் 100% கியூரபிள்ங்க. ஓகே. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மருந்துகளும் டெக்னாலஜியும் மருந்து ட்ரீட்மெண்ட்டும் உலகத்தில் என்றைக்குமே இருந்ததில்லை. சரித்திரத்தில் என்றைக்கும் இருந்ததில்லை. மிகப்பெரிய பேரரசர்கள் அக்பர், அசோகர் எல்லாம் கூட இந்த அளவுக்கு வசதியான வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. அதனால் இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. டோட்டலாக யூ வில் பி நார்மல். முதல்ல இந்த கில்ட்டை விட்டுருங்க. எனக்கு சுய இன்பம் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு புலம்பாதீங்க. சுய இன்பம் என்பது நார்மல்னு நம்ம ஒரு 10,000 தடவை சொல்லியிருக்கிறோம். இதை பற்றி கவலையே பட வேண்டாம். சுய இன்பம் என்பது நல்ல விஷயம். ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் ப்ரெஷரை மவுண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் வாசகர்களுக்கு சொல்கிறத பார்த்துருப்பீங்க. நான் ஒரு பொண்ணோட செக்ஸ் பண்ணேன், ஒரு விலை மாதர்கிட்ட போய் பண்ணேன், அதுலேருந்து எனக்கு அந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்க. இதிலிருந்து தவிர்க்கிறது சுய இன்பம் தான். அதே மாதிரி தேவையில்லாத கர்ப்பம், ஒரு 10வது படிக்கிற பெண் கர்ப்பமாகி டெலிவரி பண்ணாங்க பாத்ரூம்லன்னெல்லாம் நிறைய செய்திகள் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஆண்கள் நிறைய பண்ணுறாங்க, ஆண்கள் டெலிவரி பண்ணுறதில்ல. அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஸோ இப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் சுய இன்பம் ஒரு விடிவு காலாக இருக்கும். சுய இன்பத்தை பற்றி ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, அந்த காலத்தில் விந்து ஒரு ப்ரிஷியஸ் முக்கியமான விஷயம். அதில் ரொம்ப ஆரோக்கியம், சத்து எல்லாம் அதில் இருக்குது. அதை வெளியேற்றாமல் வச்சுருந்தா, பிரம்மச்சரியம் கடைபிடிச்சா அவங்களுக்கு ஒரு அபூர்வமான சக்திகள் கிடைக்குது. நம்ம அனுமன் மாதிரி. அனுமன் அதனால தான் கடலையே தாண்டி வந்தார். இந்த மாதிரியான பல்வேறு கதைகள் அந்த காலத்தில் இருந்ததுனால அது பிரம்மச்சரியம், விந்து வெளியேற்றாமல் இருக்கிறதெல்லாம் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சிற்றின்பம் அப்படின்னாங்க, செக்ஸ் எல்லாம் சிற்றின்பம்னாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, நம்ம நவீன காலத்தில் இன்பத்திலேயே தலை சிறந்த இன்பமாக செக்ஸ் இன்பம் தான் இருக்குன்னா, அதில் தான் ஸ்கோர் உங்களுக்கு மகிழ்ச்சி, கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் நன்மைகளும் அதிக அளவில் கிடைக்கிறது செக்ஸில் தான். சுய இன்பம் அல்லது செக்ஸு இதெல்லாம் ஈக்குவலாக. மற்ற இன்பங்கள்லாம் அது கீழே தான் வருது. மற்ற நீங்கள் சாப்பிட்றது, சினிமா பார்க்குறது, உங்களுக்கு பிடிச்ச கேம் விளையாடுறது, இது எல்லாமே 4.2, 5க்கு 4.2 இன்பம் கிடைக்கிறது செக்ஸில். மற்றதெல்லாம் 3, 2 அவ்வளோதான் வருது. விளையாடுறது, கேம் பார்க்குறது, சினிமா பார்க்குறது இதெல்லாம். அதனால் இதை இன்றைக்கி சிற்றின்பம்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதுதான் இன்பம். சரி, இன்னொரு காலர் இருக்கார். ஹலோ ஹலோ, திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க சார். வணக்கம், சொல்லுங்கள். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? ஆண்குறி கொஞ்சம் வளைஞ்சிருக்குங்க சார், கீழ் நோக்கி. சரிங்க. அதனால் கொஞ்சம் திருப்திப்படுத்த முடியல சார். ஆணுறுப்பு முழுமையாக பெண்ணுறுப்பு உள்ளே போய் செக்ஸ் பண்ணுறீங்களா? பண்ணுறோங்க சார். அவங்களுக்கு கொஞ்சம் வலி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீ கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆக போகுது சார். இன்னும் குழந்தை இல்லைல்ல? பெண் குழந்தை ஒன்று இருக்கு. சரிங்க. இது ஆணுறுப்பு லேசாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் கீழே நோக்கியோ மேல் நோக்கியோ வலதுபுறமோ இடதுபுறமோ இருக்கிறது நார்மல். ஓகே சார். ட்ராப் பீனிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது ரொம்ப கீழே இருக்கும். இந்த வச்சு செக்ஸே பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. அப்படி இல்லைன்னா எஸ் மாதிரியோ ஜெட் மாதிரியோ ஆணுறுப்பு இருந்ததுன்னா அது பைரோனி டிசீஸ்னு பேர். மற்றபடி இதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. இது இயல்பானதுன்னு எடுத்துக்கோங்க.
இது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதை பற்றி குழப்பம் இருந்தால் நீங்கள் ஒரு டாக்டரை செக்ஸாலஜிஸ்ட்டை நேராக பார்த்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரி, செக்ஷுவல் லோ டிசைரில் நம்ம 4 டேஞ்சர் ஜோன் சொன்னோம். ஒன்று கல்யாணம் ஆன உடனே, அப்புறம் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில். அப்போது பெண்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு புது உயிருள்ள பொம்மை கிடைச்ச மாதிரி குழந்தையோடையே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கணவர் வந்து தனியாக விட்ட மாதிரி அவருக்கு வந்து ஒரு வேறு தொடர்புகள் வரலாம். தேர்டு வந்து 4 இயர்ஸ் இல்லை 2 குழந்தை பிறந்த பிறகு கொஞ்சம் கணவருக்கு வந்து அல்லது 2 பேருக்குமே வேறு தொடர்புகள் எக்ஸைட்டிங்காக இருக்கலாம். அடுத்து 7வது வருடத்தில் செக்ஸில் மற்ற தொடர்புகள்னால பெரிய எக்ஸைட்டேஷன் கிடைக்கலாம். இதை நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிட்ற மாத்திரைகள், இல்லை உங்களுக்குள்ள பிரச்சனைகள், சண்டைகள், பிரச்சனைகளை, அன்பை நீங்கள் வளர்க்கணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. காதலை வந்து வளர்க்கணும், அதுக்கு கடுமையான முயற்சி பண்ணணும்னு தெரியல. தானாகவே காதல் வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. வளராது. நீங்கள் தொடர்ச்சியாக காதலிக்கும் போது எப்படி எப்படி கிஃப்ட் கொடுக்குறீங்க, கவனிக்கிறீங்க, அட்டென்ஷன் இதெல்லாம் நிறைய கொடுக்குற மாதிரி காதலித்த பிறகும் கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த அட்டென்ஷன், ஆக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அன்பை குடிச்சிக்கிட்டு இருக்கணும், அன்பு மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் காதல் வளரும். இல்லைன்னா காதல் செடி கருகி போய் கடைசியில் காதல் காணாமலே போயிடும். ஸோ இதில் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெண்களுக்கு வயகரான்னு இல்லை. அப்போது ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் கம்மியாக இருந்தால் கொடுக்கணும். பெண்களுக்கும் லோ டோஸ் டெஸ்டோஸ்டிரான் வந்து செக்ஸ் உணர்வு அதிகப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் மெனோபாஸ்னால் பெண்களுக்கு பிரச்சனை வரலாம். உறவுகளில் வர பிரச்சனைகளை சரியாக தீர்க்கணும். உறவுகளில் வர பிரச்சனைக்கு உங்கள் அண்ணன் தம்பி அப்பா அம்மாட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. அவங்க அதில் எக்ஸ்பர்ட் இல்லை. அவங்க தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை குட்டையை குழப்பி இன்னும் சிக்கலாக்குவாங்க. இதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நடுநிலையாக இதை சரியாக உங்களுக்கு தீர்த்து கொடுக்க முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வாணியம்பேலேருந்து பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் வாணியம்பேலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருங்க? சார் சலீம் சார். சலீம், சொல்லுங்கள் சார். ஒன்றும் சார், அந்த ஆண் உறுப்பு ரொம்ப சிறிதாக இருக்குது, அது என்ன சார் பண்ணலாம் சார்? பொதுவாக சிறிய ஆணுறுப்பே போதுங்க. நம்ம சிம்பன்சி இந்த மாதிரி சில மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, கொரில்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன ஆணுறுப்போடு தான் இருக்குது. பெரிய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆணுறுப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்களுக்கு சைஸுக்கு விட பெரிய ஆணுறுப்பே இருக்குது. நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனாலும் கண்டிப்பாக எனக்கு பெருசாகணும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு செக்ஸாலஜிஸ்ட் மருத்துவரை பார்த்தீங்கன்னா இதை அற்புதமாக சரி பண்ண முடியும். ஒன்று வந்து ஹார்மோன்களில் குறைபாடு இருந்தால் ஹார்மோன் கொடுக்கலாம், ஷாக் வேவ் தெரப்பி கொடுக்கலாம், என்ஹான்ஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கலாம், வேறு சில இன்ஜெக்ஷன்ஸு, மருந்துகள், காற்றழுத்த சிகிச்சைகள்லாம் இருக்குது. அல்லது அறுவை சிகிச்சையே பண்ணி உள்ள பெரிய பண்ணக்கூடிய கருவிகளை வைக்கலாம். நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸ்மால் பீனிஸ் சிண்ட்ரோம்னு இதுக்கு பேர். நீங்கள் மருத்துவரை பாருங்கள், முற்றிலுமாக சரி பண்ணிவிடுவாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் வேலூர்ல இருந்து கோமலா பேசுகிறோம். கோமலா, சொல்லுங்கள். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். நன்றி கோமலா. நாங்கள் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்கள். உங்கள் ப்ரோக்ராமில் நல்லா பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறதா ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப நன்றிங்க கோமலா, தேங்க்யூ. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? நான் யோசிச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் பேசுகிறேங்க. ஓகேங்க. தேங்க்யூ. அதாவது எப்போ வந்து செக்ஸ் வந்து ஒருத்தரை வலிக்க வைக்குது, பெயின் உண்டு பண்ணுது அப்படின்னா, டிஸ்பெரோனியா, செக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சிவியரான பெயின் ஒரு பெண்ணுக்கு வரலாம். செக்ஸ் வந்து சிவியரான
அதாவது ஒன்று வெஜைனிஸ்மஸ் இல்லை வெஜைனால் வந்து திரவமே சுரக்காமல் ட்ரையாக இருக்கும்போது கணவர் செக்ஸ் பண்ணாங்கன்னா வலி இருக்கும். பெண்ணுறுப்பில் புண்ணு இருக்குது, பால்வினை நோய்கள் இருக்குது, அல்லது வேறு சில காரணங்கள், ஆண்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால சில நேரம் டேர் ஆகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சரி செய்ய முடியும். சரி, இப்போ ஆண்களுக்கான செக்ஸ் பிரச்சனைகள் அப்படின்னா முக்கியமாக நம்ம ஆண்மை குறைவு சொல்கிறோம், ED எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறோம், இம்பார்ட்டன்ஸ்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. விரைப்பு பொதுவாக வராது. என்னென்ன காரணங்கள்? ஆணுருக்கு போகிற ரத்த நாளங்களில் பிரச்சனை, ரத்த குழாய்களில் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் அதிகம், பிபி அதிகம், டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, ப்ராஸ்டேட்டில் பிரச்சனை. இதுக்கு என்ன தீர்வு? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் நான் கோல்பேட்டில் இருக்கேன் சார், குமார் பேசுகிறேன். குமார் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து கைப்பழக்கம் பண்ணும்போது வெளியானதுக்கப்புறமும் அந்த ஒரு கலர் இல்லாத ஒரு விந்து மாதிரி வருது சார். சரிங்க, அது நார்மலா டாக்டர்? அதாவது இங்கே விந்து வெளியான பிறகு இப்போது நீங்கள் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. மோட்ரு ஆஃப் பண்ண உடனே இங்கேயும் தண்ணி கட் ஆகாதுங்க. மோட்ரு ஆஃப் பண்ண பிறகு அந்த ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். அந்த பைப்பில் இருக்க வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அது மாதிரி ஆணுறுப்புலேருந்து ஜெர்க்காகி எஜாக்குலேட் ஆகிறது வெளியே வந்துட்டாலும் ஆணுறுப்பில் அந்த பைப்பில் இருக்கிறது ஆணுறுப்பு சுருங்கி லேசாக ட்ராப்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். இது இயல்பானது, நார்மல். டாக்டர் இன்னொரு கேள்வி டாக்டர். சொல்லுங்க. கைப்பழக்கம் ஒரு 10 நாள் பண்ணேன்னா 11 நாள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதிகமாக வருது, அதே மாதிரி பறந்து போகுது. அதாவதுங்க உங்கள் எக்ஸைட்டேஷன் லெவல் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் விந்து அளவும் அதிகமாக இருக்கும். நார்மல். 2-3 நாள் தொடர்ந்து பண்ணோம்னா கம்மியாக வர மாதிரி இருக்காங்க. இது இயல்பானது தாங்க. நீங்கள் ஒரே நாளில் 3 முறை பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே டாக்டர். அதாவது எக்ஸைட்டேஷன் லெவலே 10 நாள் சார். நீங்கள் 10 நாள் சாப்பிடாம இருந்து சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிடுவீங்க? கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவீங்க. இப்போ தான் சாப்பிட்டீங்க, அடுத்த 1 ஹவரில் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். இது அந்த அப்பிடைட், செக்ஷுவல் விருப்பம் வந்து குறைவாக இருக்கும். சரி, இப்போது இதுக்கு ட்ரீட்மெண்ட்னா ஒன்று பினைல் இம்ப்ளான்ட்ஸ்னு பார்த்தீங்க கீழே போட்டிருக்கு. முக்கியமாக இன்றைக்கி வந்து மருந்துகள் மிகப்பெரிய ரோல் இருக்குது. வயகரா போன்ற மருந்துகள், சில்டனஃபில் சிட்ரேட்னு, தடலஃபில் மாத்திரைகள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. சியாலிஸ், லெவிட்ரா போன்ற பல்வேறு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து வந்து சீக்கிரம் விந்து வர்றவங்களுக்கு ஸ்க்வீஸ் பண்ணுற டெக்னிக். அடுத்து வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ணுறது. இது வந்து பினைல் இம்ப்ளான்ட்னு, இதுதான் அந்த கருவி. இன்ஃப்ளேட்டபிள் ப்ராஸ்தசிஸ்னு 3 பீஸ் 3 பீஸ். இது வந்து ஒரு 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா ஆகும். இதை வந்து வயிற்றுக்குள்ளே வச்சுருவாங்க, இதை வந்து விரைப்பைக்குள்ளே வச்சுருவாங்க. இந்த ரெண்டும் வந்து ஆணுறுப்பில் இருக்கும். இந்த இருக்குது வயிற்றுக்குள்ளே, விரைப்பையில் ஆணுறுப்பு. இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணி அழுத்துனீங்கன்னா இந்த திரவம் வந்து இந்த விரைப்பைக்கு உள்ளே இருக்க டியூப்புக்குள்ளே இறங்கி விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும். தேவைப்படும் போது விரைப்புத்தன்மையை கொண்டு வர முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். மகேந்திரன். மகேந்திரன் சொல்லுங்கள் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே. என்னுடைய ஒர்க்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோலு. ஓகே சார். ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிட்டு நல்லா தான் எனக்கு இதுவாகிட்டு இருந்தது, நல்லா இதெல்லாம் போயிட்டு பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா விந்து வந்து கம்மியாக ஆரம்பிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த என்னுடைய இது இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு இதுவாக மாட்டேங்குது. அவ்வளோ சீக்கிரம் இதுவாக மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது. அது இல்லைன்னா அவங்களுடைய இதுல போயிட்டு இதுவாகிற டைம்ல டவுன் ஆயிடுது. சரிங்க சரிங்க சரிங்க. அதான் சார் என்னுடைய ப்ராப்ளம். சார் இது வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்னால வரும்னு நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லை, கெமிக்கலால வருமா இல்லை எனக்கு வந்து 30 ஏஜ் ஆயிடுச்சு இல்லை அதனால வருமா, எந்த ப்ராப்ளத்தால வரும் அப்படின்னு? பொதுவாக நிறைய காரணங்கள் இருக்குங்க, எந்த காரணம்னு சொல்ல முடியாது. பெஸ்ட் கண்ட்ரோல்னால் இதை கை வைப்பீங்களா? அந்த கெமிக்கல்லாம் தொடுவீங்களா? கெமிக்கல் வந்து க்ளவுஸ் போட்டு தான் சார் பண்ணுவேன், ஆனால் உடனே பக்காவாக வாஷ் பண்ணிடுவேன். சரிங்க. அதாவது இது வந்து கொஞ்சம் பல நேரங்களில் ஆய்வுகள் நம்ம நாட்டில் கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பெஸ்ட் கண்ட்ரோல் ஆண்மை குறைவு கொண்டு வருமா, ஹார்மோன்களில் மாற்றங்களை கொண்டு வருமா, விந்துக்களில் மாற்றங்கள் கொண்டு வருமானலாம் ஆய்வு பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி ஆய்வுகள் நம்ம நாட்டில் ரொம்ப முன்னெடுத்து போகிறதில்ல. ரெண்டாவது வந்து வேறு காரணங்களும் இருக்கலாம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகும்போது உங்களுக்குள்ள செக்ஸ் ஆர்வம் குறைஞ்சி அதனால எக்ஸைட்டேஷன் லெவல் குறைஞ்சி விந்துனுடைய அளவும் குறையும், வெளியாகிற வேகமும் குறையலாம். இதெல்லாம் சாத்தியம்தான்.
விந்து அணுக்கள் எண்ணிக்கையில் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருக்கான்றது செக் பண்ணால் தெரியும். பல விஷயங்களை செக் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்க இயலும். அதனால் நீங்கள் ஒரு மருத்துவரை பாருங்கள். ஏதாவது ஹார்மோன்களில் ப்ராப்ளம் இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ண முடியும். பெஸ்டிசைடு அப்படின்னு இந்த மருந்து, பூச்சி மருந்துகள் யூஸ் பண்ணும்போது ஆண்களுக்கு வந்து பெண் ஹார்மோன் அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் நீங்கள் என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்கன்றது இன்னும் தெரியலை. அந்த மருந்துகள் பேர் அதை பற்றி ஆராய்ச்சிகள் எடுத்து பார்த்தா தெரியும் இந்த மாதிரி மருந்துகளுக்கு என்ன விளைவுகள் வரும்னு. சரி, இப்போது பினைல் இம்ப்ளான்ஸ் ஆணுறுப்புக்குள்ளே வைக்கக்கூடியது. இது வந்து 2 பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 பீஸையும் ஆணுறுப்பில் செமி ரிஜிட்னு சொல்லுவாங்க. இதுதான் பைரோனி டிசீஸ். ஆணுறுப்பு வந்து பெண்ட் ஆகிருக்கு. இதை வச்சு செக்ஸ் பண்ண முடியாது. விரைத்த நிலையில் வந்து மேல் நோக்கி இருக்கும். இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கும், ஃபைப்ரஸ் பிளாக். இதை வச்சுக்கிட்டு செக்ஸ் பண்ண முடியாது. ஆணுறுப்பு பெண்ட் ஆகிடும். இவங்க வந்து செக்ஸ் உறவில் ஈடுபட முடியாது. விரைப்படையும் போது சுரீர்னு அந்த இடத்துல ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கடுமையான வலி ஏற்படலாம். காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், நாங்கள் கரூர்லேருந்து பேசுகிறோங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். எனக்கு வந்து 44 வயசு ஆகுது சார். ஓகே. மனைவிக்கு 43 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கள் சார். அவங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால சார் கர்ப்பப்பை எடுத்தாச்சுங்க, ஓவரி எடுத்தாச்சுங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து அதாவது அந்த இது உணர்ச்சியே இல்லைங்கிறாங்க. கர்ப்பப்பை எடுத்த சரி, ஏன் ஓவரி எடுத்தீங்க? டாக்டர் தான் ஏதோ இதாக இருக்குன்னு எடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உடனடியாக உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல மருத்துவத்தை காட்டி, இந்த கர்ப்பப்பை ஓவரியெல்லாம் அப்படி எடுத்தீங்கன்னா சில நேரம் என்ன ஆகுனா, பெண்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக டிப்ரெஷன் வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படிங்களா? ஆமாம்மா, அந்த ஓவரியஸை தேவையில்லாமல் எடுக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு தான் சார் ஓவரியில் ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சரி, ரைட்டு. ஓவரி எடுத்துட்டாங்கன்னா, ரெண்டாவது கர்ப்பப்பை நம்ம ப்ளீடிங் போயிட்டுங்கன்னு எடுத்தப்ப அந்த ஓவரி எடுத்தலாம் பின்னால் ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏதாவது எடுத்துட்டாங்க. அது எப்படி சார் எடுத்து வேறு வைக்கிற மாதிரி இது மாதிரி கிட்னி மாதிரி மாற்ற மாதிரி பண்ணிருக்காங்க? அப்படியே வச்சுருக்காங்க. எளிய குப்பையில் தான் போட முடியாது, அதை எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து அவங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் சரி சார், வாய் வழியாக மாத்திரைகள் கொடுக்கலாம். அந்த ஓவரியிலேருந்து என்ன ஹார்மோன் அவங்களுக்கு கிடைக்குமோ அந்த மாத்திரைகளை வாய்வழி ஹார்மோன்களாக கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து இளமை திரும்பி வரும், ஒரு செக்ஸ் உணர்வு வரும், பல்வேறு வாழ்க்கையில் ஆர்வத்தோடு இருப்பாங்க. பெண்ணுறுப்பு வந்து கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு செக்ஸுக்கு ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி அவங்க மூடும் வந்து நல்லா வந்துடும். இல்லைன்னா என்ன, மூடு ஸ்விங் போயிடும். டக்குன்னு எதுலேயுமே ஆர்வம் இல்லாமல் உடம்பு முழுவதும் அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். சில பேருக்கு ரொம்ப சிவியராக மன அழுத்தத்துக்குள்ளே போய் தற்கொலை பண்ணிக்கிறவங்க கூட இருக்காங்க. அதனால் சில நேரம் ஹார்மோன்கள் கொடுக்கணும் பெண்களுக்கு. இந்த மாதிரி 4 வருஷமாக நாங்கள் உடலுறவே சொல்கிறதில்ல சார், அவங்க ஆக முடியாதுன்ட்டாங்க. அதை தான் நீங்கள் இப்போ போய் மருந்துகள் கொடுங்க, ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. டாக்டர்கள் செக் பண்ணிவிட்டு மருந்துகள் கொடுத்தாங்கன்னா அவங்க செக்ஸ் ஆர்வம் வந்துடும். எங்கள் லேடி டாக்டரை பார்த்து இப்படி சொல்லாமா சார்? பண்ணலாம். இல்லைன்னா ஒரு செக்ஸாலஜி மருத்துவர் பாருங்கள். இல்லைன்னா ஹார்மோன்களுக்குன்னு டாக்டர் இருக்கார், எண்டோக்ரைனாலஜிஸ்ட்னு. அவங்களுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். சில கொஞ்சம் சீனியர் லேடி டாக்டர்ஸ், இதில் விவரமான டாக்டர்கள் இதை வந்து சரின்னு கொடுப்பாங்க. சில டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ, உனக்கு தான் வயசாச்சுலன்றுவாங்க. 40 வயசெல்லாம் வயசல்ல. நம்ம ஒரு மனுஷன் வந்து 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ முடியும், நல்லா செக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஆரோக்கியமாக. 40 வந்து தான் வயசாகி போச்சுல, எதுக்கு இதெல்லாம் சொல்லிடுவாங்க சில பேர். அதை ஒத்துக்காதீங்க. அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் சரியில்லை. நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் நல்லா பண்ணலாம். அதுக்கு மனமும் உடலும் இருக்குது.
அதனால் சில நேரம் ஹார்மோன்கள் எடுத்துறதுனால சரி பாதிப்புகள் வரலாம். அதை வந்து திரும்ப கொடுக்கணும். சார் மாத்திரை சாப்பிட்டா உடம்பு நல்லா இதாகிங்க. உடம்பெல்லாம் வலிக்குன்னு சொல்கிறாங்க சார். உடம்பு அதான் என்னென்னா எலும்புலலாம் கால்சியம் குறைஞ்சி போய் உடம்பெல்லாம் வளவளன்னு இருக்கும், வலிக்கும், உடம்பெல்லாம் சூடு அனல் பறக்கிற மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் அனல் பறக்கும். அப்படியே ஒரு பந்து உருள், நெருப்பு பந்து விடுற மாதிரி இருக்கும். திடீர்னு கோபமாக இருப்பாங்க, திடீர்னு வருத்தமாக இருப்பாங்க, தற்கொலை பண்ணலான்னு எண்ணம் வரும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பார்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு செக்ஸே முடியாதுன்னு சொன்ன மாதிரி சில பார்ட்டில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. சில ஏரியாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையிலே பற்று இல்லாமல் இருக்கலாம், பல சிக்கல்கள் வரலாம். மருந்துகளை திரும்ப கொடுங்க, அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடுவாங்க. சரி, இப்போது அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம் இவங்களுக்கு. சரி, சீக்கிரமாக விந்து வர்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இதை நம்ம டிலே பண்ணுறதுக்கு சில விஷயங்களை பண்ணலாம். ஒன்று ஸ்குவீஸ் பண்ணலாம், ஆணுறுப்புடைய 3 டிப்பை. முக்கியமாக ஆண்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணால் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பெண்களை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் அவங்க செக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணுங்கள். சில நேரம் ஆண்களுக்கு விந்து வராது, அப்போ என்ன பண்ணுறது? இது எஜாக்குலேட்டரி இன்காம்பிடன்ஸ்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆனெஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பொதுவாக கொஞ்சம் ரேரான விஷயம், ரொம்ப காமன் இல்லை. முக்கியமாக இந்த ஹார்மோன் பிரச்சனை, ஜீன்ஸில் ப்ராப்ளம், இந்த மாதிரி இந்த அவங்களுக்கு இது ரொம்ப காமனாக வரும். இதை வந்து அவங்களுக்கு நல்ல தூண்டுதல் கொடுக்கலாம். இப்போ நவீன கருவிகள் வந்திருக்கு. விஷுவலாக செக்ஸ் படங்கள் காட்டிட்டு ஆணுறுப்பை தூண்டக்கூடிய வைப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வச்சு நிறைய தூண்டுதல் கொடுத்தோன்னா சீக்கிரம் அவங்களுக்கு விந்து வரலாம். அதை தவிர பொதுவாக இந்த மாதிரி எனக்கு விந்து வரலைன்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான காரணமாக என்னவாக இருக்கும்னா, சரியாகவே ஆணுறுப்பு பெனிட்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க சரியாக செக்ஸே பண்ணாமல் எனக்கு விந்து வரலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை வந்து முற்றிலுமாக நாம் தவிர்க்க முடியும், சரி செய்ய முடியும். ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போது முக்கியமாக இந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு அப்படின்னு சில விஷயங்களை பார்த்தோம். ஒன்று ஆணுக்கான பிரச்சனைகள் அப்படின்னா பைரோனி டிசீஸ் பார்த்தோம். அரௌசல் டிஸார்டர், ஆணுக்கான செக்ஸ் ஆர்வம் வந்து குறைவாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். உச்சகட்டம் ஆண்கள் வராமல் இருக்கிறது தான் கடைசியாக பார்த்தோம். உச்சகட்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு முதல்ல உண்மையிலேயே அவங்க செக்ஸை சரியாக பண்ணுறாங்களா, வாழ்நாள் என்றைக்குமே அவருக்கு உச்சகட்டம் வரலையா, தூக்கத்தில் விந்து வரலையா, இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எடுக்கணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் கண்ணன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு கல்யாணம் 92 ஆச்சு. அதுக்கப்புறம் 15 நாளில் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. 15 நாளில் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? எனக்கு வந்து நானாவே விந்து வெளியேற்றக்கூடிய நிறைய சந்தர்ப்பத்தில் வருது. அது ஹெல்த்தியா இல்லை நான் இப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கலாமா? சுயஇன்பம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது எல்லாம் ஒன்று தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனைவியோட செக்ஸ் பண்ணுறது, சுயஇன்பம் பண்ணுறது எந்த வகையிலும் வித்தியாசமான விஷயமே அல்ல. ஆனால் இன்னொரு துணை வேணும் அப்படின்றது நல்ல விஷயம்தான். ஒரு துணை, ஒரு குடும்பம். ஆமாம், அதை வந்து நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? 62 வயசு ஆயிடுச்சு சார். 20 வருஷமாக வந்து நான் டைவர்ஸ் ஆகி தனியாக தான் இருக்கேன். சரிங்க சரிங்க. அதனால இப்போ வேற கம்பெனின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து எஸ்பெஷலி காலையில் குளிக்கும் போது தான் எனக்கு அந்த உணர்ச்சிகள் வருது. அது நல்லதா? நார்மல், நல்லது. ஓகே ஓகே, எந்த தவறும் இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இந்த 20 வருஷத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆணுறுப்பே வேலை செய்யாமல் போயிட்டுருக்கோம். ஆணுறுப்பினுடைய ஒரு விதி என்னென்னா யூஸ் இட் ஆர் லூஸ் இட், உபயோகப்படுத்து அல்லது இழந்து விடு தான். நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்குது. நாளைக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா செக்ஸ் பண்ணலாம். நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது நேரம் அதனுடைய பயனே முடிஞ்சு போயிருக்கும். சரி சரி, யூஸ் இட் ஆர் லூஸ் இட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்த விடு அல்லது இழந்து விடு, அதுதான் அதனுடைய வர விதி. சரி, இப்போது ப்ரிமெச்சூர் எஜாக்குலேஷன் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இப்போ புதிய விதி ஒன்று செய்வோம். ஆண் மேலேருந்து செக்ஸ் பண்ணாதீங்க, அது ஒரு முதல் விதி. ப்ரிமெச்சூர் எஜாக்குலேஷன் சீக்கிரம் விந்து வந்தால் ஆண்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ணாதீங்க. அடுத்து வந்து பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று அடி வயிற்றில் வலி வருது செக்ஸ் பண்ணும்போது, பெண்ணுறுப்பில் சிவியரான வலி வெஜைனிஸ்மஸ்ஸு, அதே மாதிரி உச்சகட்டம் வராமல் இருக்கிறது. கண்டிப்பாக கணவர்களை பெண்ணை தூண்டணும்.
கிளைட்டோர்ஸை பார்த்து தூண்டணும். இதெல்லாம் சரிப்படலைன்னா ஹஸ்பண்டே வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி பெண்ணுக்கு உச்சகட்டம் வரைக்கும் தூண்டலாம். அதே மாதிரி பெண்ணுறுப்புகளில் வரக்கூடிய வலிகள், பெயின், வெஜைனைட்டிஸ், இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்று, பூஞ்சக்காளான், அதே மாதிரி பெல்விக் அடிவயிற்றில் வலி இருக்கலாம், கிருமி தொற்று பெல்விஸில் வரலாம். அது வந்து ஒரு சிவியரான வலியை உண்டு பண்ணிகிட்ருக்கோம். செக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு இறுக்கத்தையும் வலியையும் உண்டு பண்ணிகிட்ருக்கோம். பெர்சிஸ்டன்ட் செக்ஷுவல் அரோசல் சிண்ட்ரோம், இதை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம அந்த நிகழ்ச்சியில் சொன்னோம். ஒரு இங்கிலாண்டில் ஒரு பெண்ணுக்கு சும்மா ஒரு அதிர்வு மேஜை அதிர்ந்தாலே டக்கு டக்குன்னு அவங்களுக்கு உச்சகட்டம் வந்துடும். திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 100 முறை 200 முறை உச்சகட்டம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. வேலையை அவங்களால செய்ய முடியாது. ஏதாவது டேபிள் அதிர்ந்தால் அவங்களுக்கு தூண்டப்பட்டு உச்சகட்டம் அடையிறது. பர்சிஸ்டன்ட் செக்ஷுவல் அரோசல் சிண்ட்ரோம், நம்ம அந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம் முன்னால். அது வந்து ரேர், ரொம்ப ரேர். ஏதோ ஒரு லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் அந்த மாதிரி வராங்க. 2 பேருக்கும் சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று வந்து செக்ஷுவல் அவர்ஷன், பார்ட்னரை பார்த்தாலே வெறுப்பு, கோபம். இது வந்து பல காரணங்கள். அப்யூசிவாக நடந்துக்கிறது, கணவன் மனைவி அடிக்கிறது, இல்லை ஒருத்தரை மோசமாக நடந்துக்கிறது, வேறு ஒரு பெண்களோட தொடர்பு, இந்த மாதிரி. அல்லது வேறு காரணங்கள். சிறு வயதில் ஒரு பெண் அப்யூஸ் ஆகிருந்தால் கல்யாணம் பண்ணால் கூட கணவரோட உறவு பண்ணுறதுல சிக்கல்கள் வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஹைப்போ ஆக்டிவ் செக்ஷுவல் டிசைர் எல்லாருக்கும் வர்றது தான். ஒரு கட்டத்தில் வந்து செக்ஸ் உணர்வு ரொம்ப குறைஞ்சி போகுது, செக்ஷுவலாக மாறிடுவாங்க. கணவன் மனைவியும் ஒரே ரூமில் படுத்துக்கிட்டு குழந்தைகளையும் அங்கே படுக்க வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க செக்ஸ் வாழ்க்கையவே மறந்துடுவாங்க. 2 பேரும் செக்ஸ் இல்லாமலே நீண்ட நாள் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து பெயின்ஃபுல் செக்ஸ். அதுக்கு நம்ம ஒரு 10 காரணங்கள் சொல்கிறோம். பெயின்ஃபுல் செக்ஸ் வந்து பெண்ணுறுப்பில் வந்து பூஞ்சக்காளான் இருக்கலாம், இல்லை பெண்ணுறுப்பில் வெஜைனிஸ்மஸ்னு பெண்ணுறுப்பு இறுக்கமாக இருக்கிறது, கர்ப்பவாயில் புண்ணு இருக்கிறது, கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கிறது, சினைமுட்டை பையில் கட்டிகள் இருக்கிறது, அடிவயிற்றில் கிருமி தொற்று இருக்கிறது, அதே மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு அடிவயத்தில் கிருமி இருக்கிறது, எண்டோமெட்ரியல் சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லக்கூடிய சிஸ்ட்டு. இப்படி பல காரணங்கள் இந்த டிஸ்பெரினியாவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆண்மை குறைவுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பல முறை சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி சரி பண்ண முடியாத பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்லலாம். சாதாரண முறைகளில் சரி பண்ணலாம், செக்ஸ் தெரப்பி அல்லது உங்களுக்கு நம்ம ஹார்மோன்கள் கொடுக்கலாம், அல்லது ஈவன் சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியும். அதனால் சரி பண்ண முடியாத ஆண்மை குறைவுன்னு ஒன்றே இல்லை. இன்று இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.